அவர்களது தியாகங்களை படிக்கின்றோம், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் நாங்கள் வாசிக்கின்றோம். இதையெல்லாம் படித்து வாசித்து விளங்குகின்ற பொழுது நாங்கள் ஒருபோதும் என்ன செய்துவிடக்கூடாது, ஒரு நபியை இன்னொரு நபியை விட குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இவர் கொஞ்சம் செஞ்சது போதாது, இவர் இதை விட கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், இவர் இன்னும் இதை விட கொஞ்சம் தவா செஞ்சிருக்கலாம், அல்லது இவர் இதை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கலாம் என்று நாங்கள் நபிமார்களை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஃமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதும் நின்று நிலட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினூடாக நாங்கள் நடுநிலையை வலியுறுத்தும் மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்ப்பது இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய இந்த தூய மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்கள் என்பது மிக தெளிவானது. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி, அதே நேரம் அவர்களுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு செய்த போதனைகள் மிகவுமே பட்டவர்த்தனமாக மிக தெளிவாக எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு அடிப்படைகளில் இருந்தும் நாங்கள் இந்த மார்க்கம் போதிக்கக்கூடிய நடுநிலையை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே எங்களுக்கு நடுநிலையை பற்றி பேசுகின்றான். முதலாவதாக நடுநிலை என்றால் சொன்னால் என்ன என்று நாங்கள் விளங்க வேண்டும். நடுநிலையான நடுநிலை அல்லது வசத்தியா என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எப்பொழுதுமே நாங்கள் ஒரு விஷயத்திலே எல்லை மீறி சென்று விடாமல் இருப்பதற்கும், அதாவது எல்லை மீறி எல்லை தாண்டி சென்று விடாமல் இருப்பதற்கும், அதே நேரம் ஒரு விஷயத்தை நாங்கள் கணக்கெடுக்காது அந்த விஷயத்தை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல் அதிலே குறைபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பதையும் இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அழகான வழிகாட்டல்களுக்கு அமைவாக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நடுநிலை பார்வையோடு நடுநிலைமையாக அதனை அணுகுமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் எல்லை மீறி சென்று விடாமல் இருப்பதும், அதே நேரம் அதிலே குறை செய்து விடாமலும் நடுநிலைமையோடு செல்வதனைத்தான் இஸ்லாம் எங்களிடம் விரும்பிக் கொண்டிருக்கின்றது என்ற அந்த அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 143வது வசனத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது, கதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, நாங்கள் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம்.
இதனால் அப்படித்தான் நாங்கள் உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரம் அன்புக்குரியவர்களே, சூரத்துல் கலம் 28வது வசனத்தை பொறுத்தவரையிலே அதிலேயும் இந்த நடுநிலையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். நடுநிலையை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கால அவுசத்துஹும் அலம் அக்குல் லக்கும் லவ்லா துஸப்பிஹூன். அந்த இருந்த சகோதரர்களிலே அந்த சூரத்துல் கலம் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா அந்த தோட்டவாசிகளுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை பற்றி அந்த சொல்லி காட்டுகின்ற பொழுது அதிலே அந்த தோட்டவாசியுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நடுநிலையானவர், நடுப்பிள்ளை அவர் தான் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், அதாவது நீங்கள் அல்லாஹுவை அதாவது துதி செய்ய வேண்டாமா, அல்லாஹுவை நீங்கள் துதி பாட வேண்டாமா என்று அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றார். அப்ப அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்திலும் இந்த நடு பிள்ளை என்பதனை சொல்லி காட்டும் முகமாக அவனுடைய திருமறையில எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நாங்கள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும், நடுநிலை என்பது இந்த மார்க்கத்தினுடைய மிக பிரதானமான ஒன்று என்பதனை சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இந்த தீனுல் இஸ்லாத்திலே, இந்த தூய மார்க்கத்திலே எங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நடுநிலைத்தன்மையை பேணுமாறு சொல்லி காட்டினார்கள், நடுநிலையை பேணிக் கொள்ளுமாறு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அடிப்படையிலே நானும் நீங்களும் ஈமான் கொள்ளக்கூடிய ஈமானுடைய அம்சம், அகீதாவுடைய அம்சம், நபிமார்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அம்சம், அதிலும் கூட நடுநிலையை பேணுமாறு இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுக்கு தெரியும் எங்களது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இந்த மார்க்கம் என்பது எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பூர்ணப்படுத்திய மார்க்கம். அவருக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த நபிமார்களுடைய நம்பிக்கை விஷயத்திலும் நடுநிலை காக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி, நாங்கள் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு ஆயத்து, நாங்கள் தூக்கத்துக்கு செல்கின்ற பொழுது ஓதக்கூடிய ஒரு ஆயத்து, அதிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி. அதாவது அந்த தூதர் வந்து என்ன செய்றார், அவருக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த வஹ்யை அவர் நம்பிக்கை கொள்வதோடு அந்த மூமின்களை நம்பிக்கை கொள்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் அனைவரும் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களையும் அவருடைய வேதங்களையும் அவருடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கிறார்கள். எப்படி நம்பிக்கை கொள்கிறார்கள் தெரியுமா? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் மிர் ரசூலிஹி வ காலு சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த தூதர்களை எப்படி நம்பிக்கை கொள்கிறார்கள் சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே பிரித்து பார்ப்பது கிடையாது, அவர்களிலே ஒருவரை உயர்த்தி பார்ப்பதும் இன்னொருவரை தாழ்த்தி பார்ப்பதும் கிடையாது. அந்த தூதர்களை அப்படியே நம்பிக்கை கொள்வார்கள், அதிலும் ஒரு நடுநிலையை பேணுவார்கள் என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இங்கே சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனத்தில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் தூதர்களுடைய ரசூல்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கின்றோம், அவர்களது தியாகங்களை படிக்கின்றோம், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் நாங்கள் வாசிக்கின்றோம். இதையெல்லாம் படித்து வாசித்து விளங்குகின்ற பொழுது நாங்கள் ஒருபோதும் என்ன செய்துவிடக் கூடாது, ஒரு நபியை இன்னொரு நபியை விட குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இவர் வந்து கொஞ்சம் செஞ்சது போதாது, இவர் இதை விட கொஞ்சம் செஞ்சிருக்கலாம், இவர் இன்னும் இதை விட கொஞ்சம் தவா செஞ்சிருக்கலாம், அல்லது இவர் இதை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கலாம் என்று நாங்கள் நபிமார்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நபிமார்களுடைய விஷயத்திலே நாங்கள் யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா சிலரை சிறப்பித்திருக்கிறான், சில சிறப்பு பெயர்களை கொண்டு அழைத்திருக்கிறான். ஆனால் அதை நாங்கள் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, அவர்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பிரித்து பார்க்க கூடாது. அப்ப அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒரு சமநிலையோடு நடுநிலையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறார்கள் பாருங்கள். அதாவது நாங்கள் நபிமார்களுடைய விஷயத்தில் நாங்கள் எப்படி ஒரு நடுநிலையோடு ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை எப்படி அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அதாவது மக்கள் வந்து என்ன செய்துவிடக்கூடாது, தன்னை ஒரு அளவு கடந்த ஒரு நிலைக்கு உயர்த்தி விடக்கூடாது, தன்னை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு இந்த மக்கள் உயர்த்தி விடக்கூடாது, தனக்கு அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய சில பண்புகள் இருப்பதாக இந்த மக்கள் நினைத்து விடக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றென்றும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள்.
அந்த மக்களுக்கு எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நான் உங்களுக்கு வழிகாட்ட வந்த தூதுவர், ஆனால் நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வால் ஏவப்பட்டவன், எனக்கும் மரணம் இருக்கின்றது, எனக்கும் விசாரணை இருக்கின்றது என்பதனை அடிக்கடி அந்த மக்களுக்கு என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். என்ன காரணம் தெரியுமா? இதுக்கு முன்னால வந்த சமுதாயங்களில் ஏற்பட்ட பிழையை எனது சமுதாயம் செய்துவிடக்கூடாது. இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள் அந்த நபிமார்களுடைய விஷயத்திலே செய்த பிழைகளை எனது சமுதாயம் என்னுடைய விஷயத்திலே செய்துவிடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அடிக்கடி வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம், அதாவது மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அதே போன்று நீங்கள் என்னை புகழ்ந்து தள்ளிவிடாதீர்கள், அந்த அளவுக்கு உயர்த்தி விடாதீர்கள். இறைவனுடைய மகன், இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி இவருக்கு இருக்கின்றது என்றெல்லாம் உயர்த்தி விடாதீர்கள். மாற்றமாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், வலாக்கின் கூலு, நீங்கள் சொல்லுங்கள் அப்துல்லாஹி வ ரசூலே, அதாவது நான் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதை தவிர என்னை அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தியதை போன்று நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு வழிகாட்டி, நபிமார்களுடைய விஷயத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடுநிலை போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஒரு செய்தி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹபஷாவுக்கு ஆரம்பத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரதுக்கு முன்னால முதலாவது ஹிஜ்ரத்திலே கலந்து கொண்டவர்கள், ஹபஷாவுடைய பூமிக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் அந்த ஹபஷா பூமியிலே அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களிலே பார்த்த அந்த படங்களை பற்றி, அந்த சிலைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலுஸ் ஸாலிஹ் அவ் அப்துஸ் ஸாலிஹ், அந்த மக்கள் யார் தெரியுமா, அந்த 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 ரூபங்கள், அந்த உருவங்கள் அல்லது அந்த சிலைகள், அது யார் என்று கேட்டால் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள் அல்லது நல்லடியார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய கபரின் மீது பள்ளி வாசல்களை கட்டினார்கள். கட்டிவிட்டு வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர், அந்த சூறாக்களை, அந்த உருவங்களை அவர்கள் வரைந்து கொண்டார்கள். அப்ப அவர்கள் கெட்டவர்களுடைய போட்டோவெல்லாம் எடுக்கல, கெட்டவர்கள் மோசமானவர்களுடைய உருவங்கள் எடுக்கல, அவர் எடுத்தது யாரு, நல்லவர்களுடைய, நல்லடியார்களுடைய, சிறந்தவர்களுடைய அந்த அவர்கள் மௌத்தானத்துக்கு பின்னால அவர்களுடைய கபர்களிலே பள்ளி வாயில்களை கட்டிட்டு அவர்களுடைய போட்டோக்களை வரைந்து, அவர்கள் உருவங்களை வரைந்து அல்லது அவர்களுக்கு சிலைகளை செதுக்கினார்கள். இதுதான் அந்த மக்கள் செய்த அநியாயம். உலாய்க்க, இது சர்வசாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் ஏதோ ஒரு ஞாபகத்துக்காக செய்துவிட்டு சென்றிருப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் செய்ததை போன்று அவர்கள் செய்திருப்பார்கள். ஒரு ஞாபகத்துக்காக நாங்கள் இவரை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் இவருடைய போட்டோவை வைத்துக் கொள்வோம், இவருடைய உருவத்தை வைத்துக் கொள்வோம் என்று செய்துவிட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் பிற்பட்ட காலங்களில் அவரை வணங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமானதே, அவரை வணங்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் ஆக்கிக் கொண்டார்களே. அப்ப இது மிகப்பெரிய ஒரு குற்றம், அல்லாஹு தஆலா மன்னிக்காத ஒரு குற்றம், இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய கடைசியில உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ், இப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே மிக மோசமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் ஹபஷா நாட்டிலே பார்த்த அந்த உருவச்சிலைகள் விஷயத்திலே அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப எங்களது மார்க்கம், எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை அகீதா சார்ந்த விஷயம், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம், அதிலும் குறிப்பாக நபிமார்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்திலும் கூட
அவர்களை அளவு கடந்து புகழ்வதற்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை, அவர்களை இகழ்வதற்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை, அவர்களை தரக்குறைவாக பேசுவதற்கும் எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப நடுநிலை போக்கோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அழகான வழிமுறையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அகீதாவுக்கு அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய மார்க்கத்திலே மிக பிரதானமான ஒன்று இபாதத்து சார்ந்த விஷயம், எங்களுடைய இபாதத்துக்கள் சார்ந்த விஷயம், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயம். இந்த விஷயத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தை நடுநிலையை நோக்கி அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். நடுநிலையை அந்த மக்களுக்கு மத்தியிலே போதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அது சொல்லப்படாத சந்தர்ப்பங்களிலே அல்லது ஞாபகப்படுத்தப்படாமல் விடுபடுகின்ற சந்தர்ப்பங்களிலே அங்கே ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டுவிடும். ஏனோ தானோ என்று ஒருவருக்கொருவர் அவருடைய விளக்கத்துக்கு ஏற்றாற்போல் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு ஏதோ ஒவ்வொரு முடிவை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது. இபாதத் ரீதியான விஷயங்களிலும் இவர்கள் நடுநிலையை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு நடுநிலையை வலியுறுத்திய நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் சொன்னால் நின்று கொண்டிருக்கிறார். சில மக்களுக்கு இருக்க முடியாமல் இருக்கும், சில நேரம் இருக்கிறது கஷ்டமாயிருக்கும், அதுக்கு இப்ப சேர்கள் போட்டுக்கிறாங்க, சேர்ல உட்காரலாம். அப்படியும் ஏழாதவங்க நின்று கொண்டிருக்கிறார். ஒருத்தர் என்ன பிரச்சனை தெரியல, ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப இவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இவர் யாரு, என்னப்பா இவர் பிரச்சனை, இவர் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்டோன்னு சொல்றாங்க ஃபகாலு, அவர் யாருன்னு அபு இஸ்ராயில், அவர் பேர் அபு இஸ்ராயில், அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அபு இஸ்ராயில் ஒரு பேர் அவருக்கு. சரி, என்ன பிரச்சனை அவர பிரச்சனை என்னன்னு சொன்னால் நதர அன் யகூம வலா யக்உத், அவர் நின்று கொண்டே பயான் கேட்கணும்னு சொல்லி நியத்து வச்சுக்கிறார். எப்படி நியத்து வச்சுக்கிறாரு, அவர் நியத்து அல்ல, அதாவது நேர்ச்சை வைத்துக்கிறார், நின்று கொண்டுதான் நான் பயான் கேட்கணும். கொஞ்சம் மார்க்கத்தில் கொஞ்சம் என்ன செய்யறாரு, கொஞ்சம் எல்லை தாண்டி பார்க்கிறார். பாருங்க எப்படி, முதலாவது என்ன, நின்று கொண்டுதான் நான் இதை கேட்பேன் என்று அவர் நியத்து வச்சு இந்த நேர்ச்சை வச்சுக்கிறாரு. அதே நேரம் எப்படி, அது மாத்திரமல்ல வலா யஸ்ததில், அவர் நிழல்ல நிற்கிறதுக்கும் இல்ல, நான் நிழல்ல நிற்க மாட்டேன், வெயில்ல தான் நின்று கொண்டிருப்பேன் என்று அவருடைய நேர்ச்சி. அது மாத்திரமல்ல வலா யதகல்லம், அவர் பேசவும் மாட்டார் யாரோடும், வயசூம், அவர் தொடர்ந்தேர்ச்சியாக நோன்பு வைத்துக் கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதருடைய நிலையை பற்றி சொல்லப்பட்டது. அப்ப இவர் ஏதோ ஒரு வகையில, இவர் ஏதோ ஒரு ஊந்தலின் காரணமாக, ஒரு தூண்டுதலின் காரணமாக இவர் கொஞ்சம் எல்லை மீறி பார்க்கிறார். அப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டல பாருங்க அன்பார்ந்தவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் முரூஹு ஃபல்யதகல்லம், அவருக்கு என்ன சொல்லுங்க, பேச சொல்லுங்க. முதலாவது அவருக்கு பேச சொல்லுங்க, அதே நேரம் அவருக்கு நிழலுக்கு வர சொல்லுங்க, அதே நேரம் அவருக்கு உட்கார சொல்லுங்க, சொல்லிட்டு அவருடைய நோன்பை தொடர சொல்லுங்க, அவருடைய நோன்பை தொடர சொல்லுங்க. ஆனால் அவர் பிடிக்கின்ற இந்த நோன்பை இப்படி அவர் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொண்டு, வெயில தான் நான் இருப்பேன், யாரோடையும் பேச மாட்டேன், நின்று கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய நோன்பை தொடர வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படி அடியார்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு விளங்கப்படுத்திய நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மக்கள் எல்லோருக்கும் அந்த விஷயத்தை விளக்கமாக சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இபாதத்து விஷயத்திலே எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். இன்னும் ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இதுவும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு வயதான மனிதரை பார்க்கிறார்கள். ஒரு வயதான ஒரு மனிதர், ஒரு ஷேகுன் கபீர், ஒரு வயதான ஒரு மனிதர். அவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவரால் நடந்து வர முடியாது. அவர் 2 பிள்ளைகளுக்கு மத்தியில 2 பிள்ளைகளுடைய தோள்களை 2 கையையும் போட்டுட்டு அவரோட கால் இழுபட்டு வர என்ன செய்யாரு, அவர் வந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப இப்படி வரக்கூடிய இந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை, என்னப்பா அவர பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நதர அன் யம்ஷி, இவர் எப்படி கஷ்டப்பட்டாவது நடக்கணும் என்று சொல்லி என்ன செய்யறாரு, இவர் நேர்ச்சை வைத்திருக்கிறாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ அன் தஅதீபி ஹாதா நஃப்ஸிஹி லகனியுன், அதாவது அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஆத்மாவை, இந்த ஒரு அடிமையை
தண்டிக்க வேண்டும் என்பதிலிருந்து அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு அப்படி எந்த ஒரு தேவையும் இல்லை. இந்த மனிதர் இப்படி கஷ்டப்பட்டு தான் நடக்க வேண்டும், கஷ்டப்பட்டு தான் நோன்பு வைக்க வேண்டும், கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த அமலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, சும்மா சொல்றாங்க, அதுக்கு சொல்றாங்க, அதுக்கு பின்னால சொல்றாங்க, அவரை ஒரு வாகனத்தை ஏறி போக சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு வாகனத்தை ஏறி போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு வழிகாட்டியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இபாதத் ரீதியான விஷயமாக இருந்தாலும் கூட நானோ நீங்களோ முடிவெடுக்க முடியாது. எனக்கு முடியும் தானே, எனக்கு சக்தி இருக்கின்றது தானே, நான் தொடர்ந்து நோன்பு பிடிப்போம், ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு பிடிப்போம், அல்லது ஒரு மாசம் ஃபுல்லா இரவு நின்று வணங்குவோம் என்று இரவு ஃபுல்லா தூங்காம இருப்போம் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது என்பாந்தவர்களே. இந்த மார்க்கம் மிக தெளிவானது, இந்த மார்க்கத்தில் இபாதத் சார்ந்த அந்த கோட்பாடுகள் மிக தெளிவானது. அப்ப அந்த தெளிவின் அடிப்படையிலே நாங்கள் நடுநிலையாக முடிவெடுக்க வேண்டும். இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வரையறைகளுக்குள் இருந்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் நினைத்த பொழுதிலே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைய உன்னுதாரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி ஞாபகமூட்டலுக்காக சொல்கின்றேன். 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மாற்ற வராங்க. 3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மாற்ற வராங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்துக்களை பத்தி கேட்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன இபாதத் செய்வாங்க, எப்படி செய்வாங்க, எப்படி அல்லாஹ் வணங்குவாங்க என்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்துக்களை பத்தி கேட்டுட்டு அவங்களா முடிவெடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செய்யற மாதிரி செஞ்சா போதாது எங்களுக்கு. என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. அவருக்கு என்ன, அவருக்கு பாவம் ஒன்றும் கிடையாது. அவர முன் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு பின்னுக்கு செய்யகளை எல்லாம் மன்னிச்சிருவான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபி, அவர் மாசூம், அவர் செய்யற மாதிரி நாங்க செஞ்சா போதாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், அவரை விட கூடுதலா செய்யணும், ரசூலுல்லாஹ் விட கூடுதலா நாங்க இபாதத் செய்யணும் என்று என்ன செய்யறாங்க, கொஞ்சம் ஓவரா, எங்கட வார்த்தையில சொல்றேன்னு சொன்னா கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன செய்யறாங்க, 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பகல் முழுக்க நோன்பு பிடிப்பேன், பகல்ல சாப்பிட மாட்டேன், பகல் முழுக்க நான் நோன்பு பிடிப்பேன். நான் நோன்பு பிடிக்கலாம் வேலை, நீ வருஷம் 365 நாளும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக நான் நோன்பு பிடிப்பேன். அப்படி நோன்பு பிடிச்சாதான் எனக்கு அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்று அவர் இபாதத் ரீதியாக அவர் ஒரு முடிவு எடுக்கின்றார். மற்றும் ஒருவர் சொல்றார், நான் இரவு முழுக்க என்ன செய்வேன், விழித்திருந்து அல்லாஹ்வை வணங்குவேன், நான் தூங்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், கொஞ்சமெல்லாம் தொழுது போதாது, இரவு முழுக்க நான் தொழுவேன், இரவு முழுக்க நான் விழித்திருந்து நான் வணங்குவேன், அல்லாஹ்வை வணங்குவேன் என்று சொல்லி மற்றவர் சொல்றாரு. இன்னும் ஒருவர் சொல்றாரு, நான் திருமணமே முடிக்க மாட்டேன், திருமணம் முடிச்சா தான் எல்லா பிரச்சனையும், புள்ள குட்டி குடும்பத்துக்காக உழைக்கணும், பிள்ளைகளோட பிரச்சனையை பார்க்கணும், கிளாஸ் அனுப்பணும், ஸ்கூல் அனுப்பணும், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் திருமணமே முடிக்க மாட்டேன், அதுவும் தேவையில்லை. அப்ப நான் என்ன செய்ய போறேன், முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியானாக இருக்க போகின்றேன் என்று சொல்லி இப்படி அவர்களுடைய புத்திக்கு எது மார்க்கமாகப்பட்டதோ அந்த அடிப்படையிலே முடிவெடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். 3 பேரும் அந்த அடிப்படையிலே முடிவெடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விஷயம் கேள்விப்படுது. விஷயம் கேள்விப்பட்டா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும், அந்த 3 பேரை நேரடியாக கூப்பிட்டு, இந்த பாருங்கப்பா, நீங்க 3 பேரும் எடுத்த முடிவுப்பில இப்படி இல்ல, முடிவு இப்படித்தான் நீங்க செய்யணும் சொல்லி விஷயம் சொல்லி அனுப்பிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செய்றாங்க, இந்த 3 பேரோடையும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடப்படாது, இந்த 3 பேர் மாத்திரமல்ல, நாளைக்கு இன்னொரு 4 பேர் முடிவெடுப்பான், நாளண்டைக்கு இன்னொரு 2 பேர் முடிவெடுப்பான், இன்னொரு 1 வருஷத்துல இன்னொரு 2 பேர் முடிவெடுப்பான். எனவே இவங்க எல்லாருக்கும் இதில் ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மக்கள் எல்லோரையும் அழைத்து அந்த மக்களை குத்தி காட்டவும் இல்லை, அது சொன்னவங்களை இப்படி ஓவரா பேத்தாங்க, இவர் தான் இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இவன் இப்படி மார்க்கத்தில் முடிவு எடுக்குது, இவன் யாரு, இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்து, அப்படி எல்லாம் சொல்லல. மாபாலு அக்வாமின் யகூலுன கதா வகதா, என்ன இந்த மக்களுக்கு நேர்ந்தது, இப்படி எல்லாம் சொல்றாங்களாமே, இப்படி எல்லாம் முடிவெடுத்திக்கிறாங்களாமே, ஆளு பேரை சொல்லாம அவருக்கு ஒரு மாதிரி ஆகிருமே, அவருக்கு ஒரு கேவலம், அப்படி கேவலப்படுத்தாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மக்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்களாமே, ஒருத்தர் சொல்றாராம் திருமணம் முடிக்க மாட்டேன், இன்னொருத்தர் சொல்றான் நான் பகல் முழுக்க நோன்பு பிடிப்பேன், இன்னொருத்தர் சொல்றான் நான் இரவு முழுக்க நின்று வணங்குவேன்னு சொல்றாராமே, இது பிழையானது, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் தூதராக இருக்கின்றேன், நான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றேன், நான் அதாவது பெண் மக்களை திருமணம் முடித்திருக்கின்றேன், பெண்களை நான் திருமணம் முடித்து 1க்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்து நான் குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றேன், அதே போன்று பகல் பொழுதுகளிலே நான் நோன்பு வைக்கின்றேன், சில நாட்களில் நோன்பு இல்லாமலும் இருக்கின்றேன்.
இரவிலே நான் நின்று வணங்குகின்றேன், அதே நேரம் நான் கண்ணுக்குரிய ஹக்கை கொடுக்கும் முகமாக தூங்கியும் விடுகின்றேன். அப்ப நான் இந்த மார்க்கத்தில் எப்படி உங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றேனோ அப்படி நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் நீங்கள் நினைத்ததை போன்று உங்களுடைய அதாவது புத்திக்கப்படுவதை போன்று இந்த மார்க்கத்திலே நீங்கள் முடிவெடுக்க முடியாது என்ற அந்த நடுநிலைத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்திய நாங்கள் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இபாதத் சார்ந்த விஷயங்கள், இந்த இபாதத் சார்ந்த விஷயங்களில் எப்படி நடுநிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்த்தார்களோ, இபாதத் செய்யக்கூடிய இடத்தினுடைய விஷயத்திலும் நடுநிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் ஏதாவது ஒரு இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மார்க்க கிரியையை மார்க்க கடமையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதை சார்ந்த அந்த இடத்துக்கு போக வேண்டும். அவர்களுக்கு தொழுகைக்குரிய நேரம் வந்தால் அவர்கள் அந்த தொழுகைக்குரிய இடத்துக்கு சென்று தொழுதால் தான் அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் எப்படி சொல்றாங்க பாருங்க, இபாதத் செய்யக்கூடிய இடத்துடைய விஷயத்திலும் அதாவது ஒரு நடுநிலை போக்கோடு, அதாவது மக்களுக்கு அது கஷ்டமாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, எனக்கு மஸ்ஜிதாகவும் சுத்தமானதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் தொழுகையை நீங்கள் அடைந்து கொண்டீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலும் மக்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு கடுமையான ஒரு போக்கோடு நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அதற்காகவே அன்பார்ந்தவர்களே, கபறுகள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், கபறுகள் வணங்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள், அதிலெல்லாம் போய்த்து நாங்கள் தொழுதுவிடக்கூடாது, அதிலெல்லாம் போய்த்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றிவிடக் கூடாது. மாற்றமாக அன்பார்ந்தவர்களே, அதாவது பள்ளிவாசலோ அல்லது பள்ளிவாசல் அல்லாத இடங்களோ, கபரஸ்தான்கள் அல்லது கால்நடைகள் கட்டப்படாத இடங்கள், இது போன்ற இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களிலே நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், எங்களுடைய தொழுகைக்குரிய நேரம் வந்தால் தொழுது கொள்ளலாம் என்ற அந்த நடுநிலையான ஒரு கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்யக்கூடிய இடங்கள் விஷயத்தில் என்ன செய்கிறார்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முஆமலாத் சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், திருமண விஷயங்களாக இருக்கலாம், தலாக்குடைய விஷயமாக இருக்கலாம், இது போன்ற பல விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிலையை அந்த மக்களுக்கு போய்த்திருக்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வகையிலே ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதத்தீட்டு, அந்த மாதவிடாய் அந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே சொல்லக்கூடிய அழகான நடுநிலையான போக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்திலே யூத நசாராக்களை பொறுத்தவரையிலே ரெண்டு விதமான கருத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே மாதத்தீட்டு ஏற்படக்கூடிய மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்ணோடு அவர் உடலுறவு கொள்ளலாம் என்ற அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் யூதர்களை பொறுத்தவரையிலே அந்த பெண்ணோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது, அவளோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூட கூடாது என்று மிக மோசமாக என்ன செய்கிறார்கள், அந்த யூதர்கள் அந்த பெண்ணை அந்த நாட்களிலே வழி நடத்துவார்கள். அந்த நாட்களிலே பெண்ணோடு மிக கரடுமுரடாக நடந்து கொள்வார்கள். இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பெண்ணோடு நீங்கள் எல்லா விதமான உறவுகளை நீங்கள் வைக்கலாம், எல்லா விதமான அதாவது விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். அதாவது குடும்ப உறவிலே ஈடுபடுவதை தவிர, நீங்கள் ஜிமா செய்வதை தவிர மற்ற எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் வைக்கலாம். எல்லா விதமான அதாவது ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக இருப்பது, ஒன்றாக போவது, வெளியே போவது, எல்லாமே நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது மாதப்போக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த பெண்களுடைய விஷயத்தில் கூட ஒரு நடுநிலையான ஒரு போக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியதும் மதீனாவில் இருந்த யூதர்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்படுகின்றது. கேள்விப்பட்டு சொல்கிறார்கள், மா யுரீது ஹாதர் ரஜுல் அன் யதஅ மின் அம்ரினா ஷைஅன் இல்லா ஹாலஃப்னா ஃபீஹி. இந்த மனிதர் நாங்க என்ன செஞ்சாலும் எங்களுக்கு மாற்றமா தான் இவர் செஞ்சு கொண்டிருக்கிறார், எங்களுக்கு எதிலேயுமே இவர் எங்களோட உடன்பட மாட்டார் என்று சொல்லி யூதர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த விஷயத்தில் ஒரு நடுநிலையான யூதர்களை சார்ந்துமல்ல, கிறிஸ்தவர்களை சார்ந்துமல்ல, ஒரு நடுநிலையான ஒரு போக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்திய நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று தலாக்குடைய விஷயத்திலும் கூட இஸ்லாம் ஒரு நடுநிலையான போக்கை சொல்லி காட்டுகின்றது. நினைத்த நினைப்பிலே தலாக்கு விட முடியாது, நினைத்த நினைப்பிலே அந்த பெண்ணை வீட்டுக்கு விரட்டி விட முடியாது. இப்படியான இந்த விஷயங்களிலும் கூட இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கின்றது, அதாவது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே அந்த விஷயத்திலே ஒரு வகையான ஒரு கடும்போக்கோடு இருக்கிறார்கள். அதாவது ஒரு பெண்ணை தலாக்கு விடுவது சொன்னால் அவள் விபச்சாரி என்பது உறுதி செய்யப்பட வேண்டும், அப்பதான் அவளை தலாக்கு விடலாம் என்று சொல்வார்கள். அதே நேரம் மக்கத்து குறைஷிகளை பொறுத்தவரையில் எப்படின்னு சொன்னால் அவளை எப்ப வேணாலும் தலாக்கு விடலாம், நாங்க விரும்பினா அது எங்கட சொத்து மாதிரி, நாங்க விரும்பினா அவளை வீட்டுக்கு அனுப்பிடலாம், அவளை என்ன செய்யலாம், துரத்திடலாம், அது எந்த பிரச்சனையும்
இல்ல என்ற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு சாராருக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைமையை இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது, ஒரு நடுநிலையான ஒரு போக்கை இஸ்லாம் வந்து தலாக்குடைய விஷயத்திலும் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில நாங்கள் மாற்று மதத்தவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டானோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் கூட இஸ்லாம் வந்து ஒரு நடுநிலையான ஒரு போக்கை, நடுநிலையான ஒரு அழகான போதனைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாற்று மதத்தவர்களுடைய விஷயத்திலே இன்றைக்கு நடுநிலை பேணுகின்றோம் என்ற பெயரிலே சிலர் வந்து எல்லை மீறி செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை கவர்வதற்காக, அவருடைய உள்ளங்களை வந்து நாங்கள் அதாவது திருப்திப்படுத்துவதற்காக எத்தனையோ விதமான விஷயங்கள் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களது மார்க்கத்தை தாரை வார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களது மார்க்க கடமைகளை எல்லாம் அப்படியே உதாசீனம் செய்துவிட்டு அவர்கள் எங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ விதமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை, அவர்களுடைய மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை அங்கீகரித்து செல்லக்கூடிய மக்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடுநிலை கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய நடுநிலையான கருத்து கிடையாது என்பதனை நாங்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எப்படி எந்த அளவுக்கு தெளிவாக மிக அழகாக எங்களுக்கு நடுநிலையாக இந்த மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த அமைப்பிலே நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நடுநிலையை போதிக்கக்கூடிய நடுநிலையான அழகான உபதேசங்களை கொண்ட ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் செலவழிக்கக்கூடிய விஷயத்திலும் கூட இஸ்லாம் என்ன செய்கின்றது, ஒரு நடுநிலை போக்கை கடைபிடிக்குமாறு எங்களுக்கு சொல்கின்றது. வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. அதாவது இந்த மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய இபாதுர் ரஹ்மான், அவர்களுடைய அந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் செலவழிப்பது என்று வந்து விட்டாலும் கூட அவர்கள் என்ன செய்வார்கள், அதிலே ஒரு நடுநிலை தன்மையை கடைபிடிப்பார்கள், நடுநிலையோடு நடந்து கொள்வார்கள். ஆக ஓவரா பேத்து விட மாட்டார்கள், செலவழிக்காமல் தங்களது கைகளை கட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள். இதிலும் வந்து என்ன செய்வார்கள், அவர்கள் நடுநிலையோடு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி எல்லா விஷயங்களும் நடுநிலையை போதித்த இந்த மார்க்கம், அதாவது அல்லாஹ்வுடைய அவனுடைய இஸ்ஸத், அவனுடைய கண்ணியம் சார்ந்த விஷயத்திலே நாங்கள் நடுநிலை என்ற பெயரிலே, அகீதாவுடைய அடிப்படை சார்ந்த அந்த அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயத்திலே நடுநிலை என்ற பெயரிலே நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, நாங்கள் வந்து மற்ற மக்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மற்ற மக்களோடு நல்ல முறையில் நாங்கள் உறவாட வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் நாங்கள் அகீதாவை விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, எங்களுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடுநிலை பேணக்கூடாது. அதுக்கு பேர் நடுநிலை கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் சில மக்களுக்கு வந்து அதாவது வந்து இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை இதுதான், இந்த மார்க்கத்தினுடைய தெளிவு, இந்த மார்க்கம் வந்து மிக தெளிவாக இதைத்தான் சொல்லுகின்றது, இந்த மார்க்கம் ஒருபோதும் இணை வைப்புக்குரிய எந்த ஒரு காரியத்தையும் இந்த மார்க்கம் அங்கீகரிப்பது கிடையாது, பித்அத்துகள் நூதன அனுஷ்டானங்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, அவை நரகத்தின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது என்ற அந்த அடிப்படை தெரிந்தும் கூட இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இணை வைப்பை செய்யக்கூடியவர்களையும் அல்லது பித்அத்துகளையும் அதாவது வக்காலத்து வாங்கக்கூடியவர்களையும் அதாவது சரி காணக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு தௌஹீது பேசக்கூடிய சமுதாயத்தில் உருவாகி வருவது மிகவும் கவலைக்கிடமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே நடுநிலையை போதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நடுநிலையை சொல்லித் தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் இந்த மார்க்கத்தை தாரை வார்ப்பதற்கோ அல்லது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தகர்த்தெறிவதற்கோ ஒருபோதும் எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, குறைஷி காபிர்கள் எவ்வளவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமரசம் செய்ய பார்க்கிறார்கள், சமரசத்துக்கு வருகிறார்கள், எவ்வளவெல்லாம் முயற்சிக்கிறார்கள். நாங்க கொஞ்ச நாளைக்கு உங்களோட கடவுளை வணங்குவோம், நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்களோட கடவுளை வணங்க, நாங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன செய்யல, அகீதாவில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த மார்க்கத்தில் இடமில்லை. அன்பார்ந்தவர்களே, அட்ஜஸ்ட் பண்ண வருகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி அனுப்புகிறார்கள், வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனையும் நீங்கள் வைத்தாலும் கூட நான் இந்த கொள்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன்
ஹசன் என்ற அந்த அகீதாவிலே உறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நிறைய விஷயங்கள்ல சிரித்துக்கொண்டு சகித்துக்கொண்டு இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியம் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படை தகர்த்தெறியப்படுகின்ற பொழுது அங்கே சிரித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், அங்கே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார்கள், அங்கே கண்டும் காணாதமாக இருக்க மாட்டார்கள். உடனே அந்த மக்களுக்கு வழிகாட்டுவார்கள் அன்பார்ந்தவர்களே, உடனே அந்த மக்களுக்கு சரியான பாதையை சொல்லிக் கொடுப்பார்கள் அன்பார்ந்தவர்களே. நீங்கள் எங்க வேண்டாம் தொழுது கொள்ளலாம், எல்லாமே பள்ளிவாசல் தான், எல்லாமே மார்க்கம் தான், எல்லாமே இப்ப எல்லாமே சரியாயிட்டு இணை வைப்பெல்லாம் இல்லா போய்த்து அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு மூடத்தனமான ஒரு மக்களுக்கு தெளிவில்லா தன்மையில வழிகாட்டக்கூடாது அன்பார்ந்தவர்களே. மிக தெளிவாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனும் வசுன்னாவும் போதிக்கப்படுகின்றதா, அந்த அதுதான் எங்களுடைய அகீதாவா, அதுதான் எங்களுடைய அடிப்படையா, அந்த அடிப்படைக்குள்ளே நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அதிலே நடுநிலை என்று சொல்லி இந்த ஜமாத் இஸ்லாம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான அந்த முசீபத்தை எங்கள் ஊர்ல பெரும்பாலும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஆனால் அந்த சித்தாந்தத்தை உடையவர்கள், அந்த சிந்தனை உடையவர்கள் இல்லாமல் இல்லை. அப்ப அந்த மாதிரியான சிந்தனைகள் எங்களுக்கு வந்துடக்கூடாது. நடுநிலை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லி அகீதாவை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அகீதாவிலே நாங்க என்ன செய்வோம், நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம் என்று சொல்லி அப்படியான ஒரு சமரசத்துக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது. இந்த மார்க்கத்திலே சமரசம் கிடையாது அன்பார்ந்தவர்களே. மார்க்கத்தின் அடிப்படையில் சமரசம் செய்ய முடியாது. ஒரு தூதர், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாரு, மாஷா அல்லாஹ் வஷிஅத, நபியே நீங்களும் அல்லாஹ்வும் நாடியதால் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சு தீக்கல, சரி கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம், கொஞ்சம் ஒரு பரவ பார்த்து போவோம்னு சொல்லி இருக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கோபப்படுகிறார்கள், கடுமையாக கோபப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய முகங்கள் எல்லாம் சிவக்கக்கூடிய அளவுக்கு கோபப்படுகிறார்கள். சொல்கிறார்கள், குல் மாஷா அல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் நாடியதா என்று சொல்லுவோம். அல்லாஹும் நானும் சேர்ந்து நட முடியாது, அல்லாஹும் நானும் சமனாக முடியாது, அல்லாஹுவை இன்னே அல்லாஹ்வுடைய தரத்தில் வைத்து நீங்கள் பார்க்க கூடாது என்ற அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இதனால் தான் அன்பார்ந்தவர்களே, சக்கராத்துடைய நிலைமையிலே கடைசி நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் பறிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் கூட அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கும் நஸாராக்களுக்கும் அவருடைய சாபத்தை இறக்கட்டும். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் இத்தஹது குபூர் அம்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். அவருடைய மார்க்கத்தை அவர்களுக்கு நினைத்ததை போன்று ஆக்கிக் கொண்டார்கள். மார்க்கத்தின் அடிப்படைகள் எல்லாம் அவர்கள் தகர்த்திருந்தார்கள், அகீதாவை அவர்கள் தகர்த்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமை இந்த மார்க்கத்திலே வந்துவிடக் கூடாது. எனது கபரை நீங்கள் அப்படி ஆக்கி விடாதீர்கள், எனது கபரை மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள், ஒரு பெருநாள் கொண்டாடக்கூடிய இடம் மாதிரி ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நிமிடத்திலே, அவருடைய உயிர் பறிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு உறுதியாக சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயத்திலே நாங்கள் சமரசம் செய்ய முடியாது. நாங்கள் வேண்டுமென்றால் மற்ற விஷயங்கள்ல, உலகம் சார்ந்த விஷயங்கள்ல, மற்ற விஷயங்கள் எதிரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அனுமதித்திருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எங்களுக்கு நடுநிலை போக்கோடு அழகான முறையில் எங்களுடைய பண்பாட்டுகள் மூலமாக நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயத்திலே நாங்கள் அப்படி தாரை வார்க்கக்கூடியவர்களாக, விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, எங்களது அகீதாவை நாங்கள் தாரை வார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, நடுநிலை போக்கு என்பது அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல, மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போவதல்ல. எங்களுடைய சுயலாபத்துக்காக, எங்களுடைய சுயநலத்துக்காக, எங்களுக்கு ஆட்கள் சேர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மார்க்கத்தை அப்படியே இரையாக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடாமல், இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய தெளிவான ஹக்கை ஹக்காக நாங்கள் சொல்லுவோம், பாத்திலை பாத்திலாக நாங்கள் சொல்லுவோம். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தூரத்தில் இருப்பவர்கள் தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு அப்படியே சென்று விடுவார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இல்லாமல் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த மார்க்கத்தை எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு தெளிவாக நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நின்று நாங்கள் இந்த மார்க்கத்தை அணுகுவோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வலில் மா இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.